தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கு போலீஸ் காவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹரிஹரனை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி பிறப்பித்திருக்கிறது. பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தது எழும்பூர் நீதிமன்றம். இதனை தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கு போலீஸ் காவல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹரிஹரனை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராகவேந்தர், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி தனது வீட்டருகே வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமேலி, திருநெல்வேலி பாஜக நிர்வாகி செல்வராஜ், மணிவண்ணன், திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அருள், கோகுல், விஜய், சிவசக்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணி துணைத் தலைவர் ஹரிஹரன் மற்றும் அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளர் மலர்கொடி, இதையடுத்து பாஜக நிர்வாகியாக இருந்த அஞ்சலை மற்றும் கவுன்சிலராக இருந்த ஹரிதரன் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு ஒவ்வொரு நாளும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்போது இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த சம்பவத்தில் தொடர்புடைய சம்பவ செந்தில் என்ற ரவுடியும் தற்போது தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்வதற்காக ஒரு சிலர், அதாவது ஹரிஹரன், பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோர் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக செம்பியம் போலீசார் தரப்பில் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை சற்று முன்னர் நடைபெற்றது. எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த 4 பேரும் வரவழைக்கப்பட்டனர். இதற்கு ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகிய 3 பேரும் ஆகியோருக்கு மட்டும் 3 நாட்களுக்கு விசாரணை செய்வதற்காக போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. ஆனால் ஹரிஹரனுக்கு 4 நாட்கள் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் ஹரிஹரன் தற்போதுதான் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய இதற்கு முன்பு விசாரணை செய்யவில்லை. அதன் அடிப்படையில் அந்த 4 நாட்கள் விசாரணை செய்வதற்கு அனுமதி அளித்திருப்பதாக போலீசார் தரப்பில் எழும்பூர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கு. மொத்தமாக இதனை அடுத்து தற்போது இந்த 4 பேரையும் ரகசிய எடுத்து விசாரணை செய்வதற்காக செம்பியம் போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். அதற்குண்டான பணிகளும் ஏற்கனவே நடைபெற்றிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணைக்கு பின்பு இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த முக்கிய நபர்கள் யாரெல்லாம் இதில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணை முழுமையாக வெளிவரும் என்று செம்பியம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.